அம்மா ரொம்ப கோவமா இருந்தா எப்படி சமாதானம் பண்ணுவீங்க? ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி கோச்சுண்டா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன். கோவம் இல்ல, சரி நான் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன், இந்த மாதிரி கோவம் இருந்தேன்னா நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு போவேன். அப்புறம் அவ என்ன நினைச்சு போல எடுக்கணும் சமையல் எல்லாம் பண்ணுவா. அப்புறம் சாப்பிட வரலா அப்படின்னு கேட்பா. வரேன் அப்படின்பேன். அது ஒரு கோபமாவே இருக்காது. நம்ம முறைச்சு போனோம்னா கடைசியில் எல்லாம் பண்ணி எல்லாம் அப்படியே பேசாம ஏன் அந்த கோபம் வந்தா கூட அவ பண்ணிக்கிறா பாத்தீங்களா, நான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்க கூடாது. இவர் கோவமா இருந்தா என்ன சமாதானப்படுத்துவீங்க? எப்படி சமாதானப்படுத்துவீங்க? கோவமா இருக்காருனாக்க நான் அடங்கி போயிடுவேன். அதை பொருட்படுத்த மாட்டேன். நாம ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுனாலதான் நம்ம குழந்தைகளும் நல்லபடியா வளர முடியும். இத்தனை வருஷமா அப்படிதான் வாழ்ந்து இருக்கோம். 56 வருஷம் இப்ப நாங்க முடிய போறது 56. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். எல் ஷடாய் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.